இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இறங்கி நம்முடைய வாழ்வில் சில வாய்ப்புகளை தருகிறார். அது தற்செயல் அல்ல. ஆண்டவரை நீர் விரும்புகிறதை என்னில் செய்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இரக்கம் செய்து உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்பட இரக்கம் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் படிக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பெரிய தேவன். அவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சும் போது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவராக அவர் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, 1 நாளாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாயிருக்கிறது என்று தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை சொல்லி என்னை மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். அன்பானவர்களே, வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தி. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் அந்த ஆசீர்வாதம் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை ஆண்டவர் முன்கூட்டியே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் சொல்லி அவர்களை வழி நடத்துகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் இரக்கங்களையும் வைத்திருக்கிறார். எப்பொழுது? அவருக்கு நடுங்கும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு நடுங்கும் போது. பாருங்கள், இந்த தாவீதை ஆண்டவர் மகா மேன்மையின் சந்ததியின் மனுஷனாக பார்த்தார். இந்த ஒரு தாவீதை மட்டுமல்ல பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிறார். ஆகவேதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த மண்ணிலே அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உலாவின போது பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது பாருங்கள், இப்படி நாம் படிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 33வது வசனத்திலே, பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி ஒரு பட்டணமே புறப்படுகிறது. பாருங்கள், இன்னும் 37வது வசனத்திலே அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் தேடினார்கள். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள் வரும்போது எப்படி அந்த மனிதனை மாற்றுகிறார்? எல்லாரும் உம்மை தேடுகிறார்கள் என்று சொல்லுகிற அந்த மகா மேன்மைக்கு நேராக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார். மறுபடியும் பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் இங்கு 45வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களிலே தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உலாவின போது திரள் கூட்டமான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்படின்னா எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்க செய்கிற கர்த்தர். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நம் ஒவ்வொருவருக்காகவும் கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு உயர்த்தப்பட்டார். தம்முடைய இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை தருகிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏனென்றால் பழையவைகள் நாம் பிரகாசிக்க கூடாதபடி நம்மை தடை செய்து கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்தபோது இப்பொழுது ஒரு புது சிருஷ்டியாக நம்மை மாற்றி, இப்பொழுது ஆண்டவர் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த மனுஷனை எப்படி பார்க்கிறார்? மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்க்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே ஆண்டவர் அவர்களை பார்க்கும்போது சாதாரணமானவர்களாக பார்க்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் இவர்கள் யார்? மகா மேன்மையான சந்ததியின் மனுஷர். அன்பானவர்களே, எந்த நிலையில் ஆண்டவர் இப்படி மாற்றுகிறார்? இந்த தாவீது எல்லாரிலும் இளையவனாய் அற்பமாய் எண்ணப்பட்ட நிலையில் ஆண்டவர் அவரை இப்படி மிக உயர்வான இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய பார்வையிலேயே நீங்கள் மிகவும் அற்பமாய் உங்களை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வந்து நம்மை பிரகாசிப்பிக்க செய்ய வைராக்கியமுடையவராய் வந்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவருக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. ஒவ்வொருவரையும் உலகத்துக்கு வெளிச்சமாக நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க பண்ண எதிர்பார்ப்போடு கர்த்தர் வந்திருக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்திலே, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் சுவை கொடுக்கிறவர்கள் மகா மேன்மையின் சந்ததி, எல்லாரும் அவர்களை காணும் போதே மகிழுகிறவர்கள். இப்படிப்பட்ட மகா பெரிய நன்மையை ஒவ்வொருவருக்கும் செய்யும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அவரை வருந்தி அழைப்போம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர் நன்மை செய்வார். அன்றைக்கு தாவீதோடு கூட இருந்து இவ்வளவு மகிமையானவைகளை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தின்படி, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். பாருங்கள், ஆண்டவர் அப்போஸ்தலர் 3:25 சொல்லுகிறார், உன் சந்ததியினாலே பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து, கலாத்தியர் 3வது அதிகாரம் 29வது வசனத்திலே படிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆகவே அன்பானவர்களே, சுதந்திரர் ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. வேதம் சொல்லுகிறது, மகா மேன்மையான சந்ததியின் மனுஷராக நம்மை பார்க்கிற கர்த்தர் நமக்கு சமீபத்து வந்திருக்கிறார். ஏனென்றால் அவ்வளவு பெரிய கிரயத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தியதே சாதாரணமான மனிதர்களாகிய நம்மை விலையேற பெற்றவர்களாக மாற்றுவதற்கு. அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, மகா தேவன் என்று அழைக்கப்பட்ட எங்கள் பரலோகத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் மகா மேன்மையான சந்ததியின் மனுஷராக பார்க்கிறீரே. ஒவ்வொருவரும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மகா உயர்வான இடத்தில் ஆண்டவர் வைத்து, ஆண்டவரை உலகம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக வைத்திருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென்.